ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ஸ்டு மில்க் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா 35 நிமிஷம் ஆகும். இதே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா 15 நிமிஷம் தான் ஆகும். நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். இந்த மாதிரி பால் பொங்கி வர டைமில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா திக்காக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. கலரும் நல்லா எல்லோயிஷ் கலரில் ஆகுது. இப்போ பால் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்ததும் 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப திக்காகி கோவா மாதிரி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கூலாகிறதுக்கு விட்டுறலாம். கண்டென்ஸ்டு மில்க் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள தம்ஸ் அப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.